சற்று முன் திடீரென விஜய் மனைவி சங்கீதா செய்தியாளர்களை சந்தித்து பேசியதால் பரபரப்பு, அதிர்ச்சியில் தாவேகாவினர். அந்த வகையில் சட்டமன்ற தேர்தல் தற்போது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விஜயின் விவாகரத்து வழக்கும் நீதிமன்றத்திற்கு வந்துள்ளது மிகப்பெரிய பேசும் பொருளாகி வருகிறது. இது விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. ஏனென்றால் 33 வருட சினிமா வாழ்க்கையில் இவருக்கான ரசிகர்கள் கோடிக்கணக்கில் இருந்தாலும் பெண்கள் ரசிகைகளும் அதிகம் இருக்கிறார்கள். அதில் தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை. அப்படிப்பட்ட விஜயை வீழ்த்துவதற்காக இந்த விவாகரத்து வழக்கு தற்போது தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் வரவுள்ளது. விஜய்க்கு மிகப்பெரிய மைனஸ். பெண்கள் ஓட்டு தாவேகா கட்சிக்கு இருக்கவே இருக்காது என்று பல்வேறு கட்சியினர் கூறி வருகிறார்கள். அதாவது நடிகர் விஜய் சினிமாவில் பல தடைகளை, இடையூறுகளை, தோல்விகளை கடந்து தன்னுடைய கடின உழைப்பால் உச்சம் தொற்றார் என்றால் அது மிகையல்ல. ஆரம்பத்தில் உருவக்கேலி செய்யப்பட்ட நடிகர் விஜய் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு விஜய் படம் என்றாலே வெற்றிதான் என்கிற அளவுக்கு மாஸ் நடிகராக மாறி கெத்து காட்டினார். அந்த வகையில் ஒரு படத்தில் நடிக்க 250 கோடி சம்பளம் வாங்கும் முதல் தமிழ் நடிகராக விஜய் உயர்ந்த நிலையில் அவர் அரசியல் களத்தில் குதித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கத்தை துவங்கிய விஜய்க்கு 2 ஆண்டுகளாகவே மக்கள் தந்து வரும் ஆதரவும் வரவேற்பும் வருகிற தேர்தலில் அத்தனையும் ஓட்டுக்களாக மாறும் என்று நம்பப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாடை கொண்டாடும் நடிகர் விஜயை அவருடைய குடும்பம் வெறுத்த நிலையில் அவருடைய மனைவி சங்கீதா கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் நடிகை த்ரிஷாவுடன் பல ஆண்டுகளாக நடிகர் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். அது நிஜம்தான் என நிரூபிக்கும் விதமாக நடிகர் விஜயும் ஒரு திருமண விழாவில் நடிகை த்ரிஷாவுடன் ஒரே காரில் ஒரே நிற உடையில் வந்து பங்கேற்று மேலும் பரபரப்பை அதிகரிக்க செய்தனர். அரசியல் களத்தில் எதிர்க்கட்சிகளுடன் மோதல், குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் என விஜய் 2 தரப்பு பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் எதிர்கொண்டும் வருகிறார். இதற்கிடையேதான் வருகிற 20ஆம் தேதி செங்கல்பட்டு கோர்ட்டில் சங்கீதா தரப்பில் தொடரப்பட்ட விவாகரத்து வழக்கில் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும். அங்கு நீதிபதி முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணையில் விஜய் தரப்பு நியாயங்களை எடுத்து கூற வேண்டும். இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு எதிராக சங்கீதா தொடர்ந்த பிரச்சனைகளுக்கு உருவாக்க தயாராகிவிட்டார். வருகிற 21ஆம் தேதி விஜய் மனைவி சங்கீதா பிரஸ் மீட் நடத்தி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போது விஜய் குறித்த இன்னும் பல குற்றச்சாட்டுகளையும் புகைப்படம், வீடியோ ஆதாரங்களையும் காட்ட இருக்கிறார் என்று கூறப்பட்டும் வருகிறது. மேலும் தேர்தல் ஓட்டுப்பதிவு நெருங்கும் நேரத்தில் விஜய்க்கு எதிராக சங்கீதா செய்யும் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் பின்னால் இருந்து அவரை இயக்கும் திமுக தான் என்று தாவேகாவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதேபோல நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இடையான விவாகரத்து விவகாரம் கடந்த சில மாதங்களாகவே கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக சுமார் 20 ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பிறகு விஜயின் தனிப்பட்ட செயல்பாடுகள் மற்றும் ஒரு நடிகை உடனான நெருக்கம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சர்வதேச மகளிர் தின விழாவில் விஜய் பேசிய சில கருத்துக்கள் பெண்களுக்கு எதிராக அமைந்ததாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இந்த விவாகரத்து செய்தி ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சிகளையும் விவாதத்தையும் கிளப்பி உள்ளது. மேலும் சமீப காலமாகவே விஜய் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் விதம் மற்றும் நடிகை த்ரிஷாவுடன் ஒரே நேரத்தில் ஆடை அணிந்து திருமண நிகழ்வில் பங்கேற்றது போன்ற செயல்கள் சங்கீதாவின் குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை அவர் ரசிகர்கள் மத்தியிலேயே விதைத்துள்ளது. இவ்வளவு சர்ச்சைகள் வெடித்தும் விஜய் இதுவரை இது குறித்து நேரடியாக எந்த விளக்கமும் அளிக்காமல் மௌனம் காத்து வருகிறார். இருந்தாலும் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வில் இந்த சர்ச்சை குறித்து அவர் மறைமுகமாக சில கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டது நெருப்பில்லாமல் புகையாது என்பதை உறுதிப்படுத்துவது போல் அமைந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி இவர்களுடைய விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வர உள்ள நிலையில் மறுநாளான ஏப்ரல் 21ஆம் தேதி சங்கீதா ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. அன்று அவர் நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து தனது தரப்பு நியாயங்களையும் விவாகரத்திற்கான உண்மையான காரணங்களையும் பகிரங்கமாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டும் வருகிறது. இந்த சந்திப்பு நிகழ்ந்தால் விஜயின் அரசியல் மற்றும்
திரைப்பயணத்தில் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது உச்சக்கட்டத்தை எட்டி வருகிறது. இன்னொரு புறம் வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் ஒட்டுமொத்த ரசிகர்களின் பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திரையரங்குகளில் வெளியாக தயாராக இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே இணையதளங்களில் கசிந்து காட்டுத்தீயாய் பரவியது. இந்த அதிர்ச்சி சம்பவத்தால் படத்தை தயாரித்த கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இமாலய பட்ஜெட்டில் உருவான இந்த படம் இப்படி பாதியிலேயே கசிந்தது படக்குழுவினரை நிலைக்குலைய செய்துள்ளது. இந்த நிலையில் தனக்காக கோடிக்கணக்கில் முதலீடு செய்த தயாரிப்பு நிறுவனத்தை நஷ்டத்திலிருந்து மீட்க நடிகர் விஜய் அதிரடியான ஒரு முடிவை எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதன்படி ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய அதே கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு புதிய படத்தில் நடித்து கொடுக்க அவர் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அரசியலுக்கு முழுமையாக செல்வதற்கு முன் விஜய் காட்டும் இந்த மனிதாபிமானம் மற்றும் பெருந்தன்மை சினிமா வட்டாரத்தில் பெரும் நெகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் மனைவி சங்கீதா கடந்த பிப்ரவரி 27 செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தன்னுடைய கணவர் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாகவும், குறிப்பாக ஒரு நடிகையுடன் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து வருவதாகவும், அந்த நடிகையுடனான உறவை முடித்துக் கொள்ளுமாறு பலமுறை சொல்லியும் அவர் கேட்காததால் எங்கள் திருமண உறவில் சிக்கல் ஏற்பட்டு இருவரும் பிடிந்து கடந்த 5 ஆண்டுகளாக பிடிந்து வாழ்ந்து வருகிறோம். என்னுடைய கணவரின் வருமானத்தை கருத்தில் கொண்டு ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அதில் விஜய் த்ரிஷா சர்ச்சை இது ரசிகர்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பிய நிலையில் நடிகை த்ரிஷா மற்றும் விஜய் தயாரிப்பாளர் திருமண வரவேற்புக்கு ஒரே காரில் ஒரே நிற உடையில் கலந்து கொண்டது சோசியல் மீடியாவில் புயலை கிளப்பியது. அதோடு மட்டுமில்லாமல் மகாபலிபுரத்தில் நடந்த மகளிர் தின விழாவில் மனைவி சங்கீதா குறித்து பேசிய விஜய் அதெல்லாம் ஒர்த்தே இல்லை என்று பேசியிருந்தார். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் ஏப்ரல் 20 சங்கீதா தரப்பு செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய தரப்பை நியாயத்தையும் விளக்குவார் என்று தகவல் வெளியானது. அந்த சந்திப்பில் விஜய் குறித்து பல முக்கிய தகவல்கள் மற்றும் ஆதாரங்கள் வெளியிடப்படலாம் எனவும் எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் தற்போது வெளியாகியுள்ள புதிய தகவல்களின்படி சங்கீதா ஏப்ரல் 20 செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இது குறித்து அவருடைய தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஜய் தரப்பு சங்கீதாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதன் பின்னர் சங்கீதா தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதன் காரணமாகவே அவர் செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்ததாகவும் கூறப்பட்டும் வருகிறது. மேலும் சமீபத்தில் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது இளம் ரசிகர் ஒருவர் பிரேம் போட்ட புகைப்படம் ஒன்றை வழங்கினார். அதில் மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனமான விஜயகாந்த் ஒரு கையில் விஜயின் கையையும் மற்றொரு கையில் விஜயின் மனைவி சங்கீதா கையையும் பிடித்து கொண்டிருப்பது போல் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்தை வாங்கிய விஜய் சில நொடிகள் அந்த படத்தையே உற்று நோக்கி ஒருவித மௌனத்தில் ஆழ்ந்தார். பின்னர் அதை தனது உதவியாளர்களிடம் பத்திரமாக ஒப்படைத்தார். இதனிடையேதான் விஜய் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் தனக்கு பல பரிசு பொருட்களை கொடுத்துள்ள சங்கீதா பேசியுள்ள பழைய வீடியோ நேர்காணல் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதில் திருமண நிச்சயதார்த்தத்திற்கு முன்பே விஜய் தனக்கு வைர மோதிரம் பரிசாக அளித்து சர்ப்ரைஸ் கொடுத்ததாகவும், திருமணத்திற்கு முன்பும் பின்பும் தனக்கு பல பரிசு பொருட்களை வழங்கி ஆச்சரியப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ள சங்கீதா, இதற்கு தானும் அவருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கும் வகையில் பரிசுகள் கொடுத்ததாகவும் சங்கீதா அந்த வீடியோவில் கூறியுள்ளார். இந்த பதிவுகள் தற்போது வைரலாகி வருகிறது.